Hello students, welcome to Agrarian Monk YouTube channel. நம்ம AX 102 ரூரல் சோசியாலஜியோடைய லெக்சர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 9 லெக்சர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இது வந்து 10th லெக்சர். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி 9 லெக்சர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஃபைனல் தியரிக்கு 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அது வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு டுமாரோ ஈவினிங்குள்ளே நான் ஓரளவுக்கு லெக்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? தென் டுமாரோ ஈவினிங் ஒரு 7 or 8 o'clock அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு யூடியூப் லைவ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபார் டிஸ்கஸிங் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மிட்சம் ஓரியன்டாக 16th லெக்சர் வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஒரு மாடல் பேப்பர்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கேன். சரிங்களா? அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு க்யூரியஸோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸோ இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம லெக்சருக்குள்ளே போகலாம். இந்த 10th லெக்சரை வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரை பற்றி கொடுத்துருக்காங்க. கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கல்ச்சரோட மீனிங் டெஃபினேஷன் அதோட ரோல் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கான்செப்ட், கஸ்டம்னா என்ன, ஃபோக்வேஸ்னா என்ன, மோரிஸ்னா என்ன, டேபோனா என்ன, சரிங்களா, ரிச்சுவல்ஸ் அந்த மாதிரி ட்ரெடிஷன் இதில் சின்ன சின்ன கொஷின்ஸ் வந்து 0.5 ஆகட்டும், 2 மார்க்கில் 4 மார்க்கில் 6 மார்க்னு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த லெக்சருக்கு நம்ம ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சரோட மீனிங். சரிங்களா? கல்ச்சரோடைய தமிழ் அர்த்தம் என்னது? கலாச்சாரம். சரிங்களா? கலாச்சாரம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஒரு டோட்டாலிட்டி. சரிங்களா? இட் ரெஃபர்ஸ் டு தி டோட்டாலிட்டி ஆஃப் வாட் இஸ் லேர்ன்டு பை தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் சொசைட்டி. சரிங்களா? ஒரு சொசைட்டியில் மெம்பராக இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதோடைய டோட்டலோடைய வியூ தான் வந்து கல்ச்சர். சரிங்களா? இட் இன்க்ளூட்ஸ் என்னது? நம்மளுடைய வே ஆஃப் லைஃப், மோட் ஆஃப் திங்கிங், ஆக்டிங், ஃபீலிங், இது எல்லாம் சேர்ந்து தான் என்னது? கல்ச்சர். சரிங்களா? அதே மாதிரி இட் ரெஃபர்ஸ் டு டிஸ்டிங்க்ட் வே ஆஃப் லைஃப் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள். சரிங்களா? கல்ச்சருங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு தனிப்பட்ட ஒரு நம்மளை தனியாக காட்டுறதுக்கான ஒரு டூல் தான் என்னது? கல்ச்சர். சரிங்களா? நம்மளுடைய வே ஆஃப் லிவிங், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்லாம் என்னது? ஒரு தனித்துவமாக காட்டுறது தான் என்னது? கல்ச்சர் தான். அந்த கல்ச்சர் வந்து என்னது? டிஸ்டிங்க்ட் அண்ட் பெக்குலியர் டு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் குரூப். சரிங்களா? ஒரு சொசைட்டிக்கும் இன்னொரு சொசைட்டிக்கும் என்னது? கல்ச்சரில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? இட்ஸ் என்னது? சிஸ்டம் ஆஃப் பிஹேவியர். அதே மாதிரி ஒரு கல்ச்சருக்கு ஒரு சொசைட்டிக்கும் இன்னொரு சொசைட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் என்னது? வித்தின் தி சொசைட்டி ஒரே கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற பீப்புளுக்குள்ள ஒரு பிஹேவியரில் என்னது? ஒரே மாதிரியான பிஹேவியர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? சொசைட்டி இஸ் ஏ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஷேர் காமன் கல்ச்சர். சரிங்களா? காமன் கல்ச்சரை ஷேர் பண்ணுறவங்க தான் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ சொசைட்டி அண்டு கல்ச்சர்ன்ட்டு என்னது? ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்கான ஒரு கான்செப்ட். சரிங்களா? கலாச்சாரங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு உருவம், ஒட்டுமொத்த ஒரு வடிவம் தான் சொல்லலாம். ஒட்டுமொத்த வடிவம் மீன்ஸ் என்னது? நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய ஆக்டிங், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங், நம்மளுடைய வே ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், என்ன மாதிரி நம்ம ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், அது எல்லாமே என்னது? கலாச்சாரத்துக்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஹோல். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு ஹோல் என்னது? எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு காம்ப்ளெக்ஸான இது. சரிங்களா? இட் இன்க்ளூட்ஸ், பாருங்கள் இதில் என்னெல்லாம் இருக்குது? நாலேஜ் இருக்குது, பிலீஃப் இருக்குது, ஆர்ட், moral, law, customs and any other capability and habits acquired by them as a members of society. சரிங்களா? இதெல்லாம் என்னது? மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டியாக இருக்கும்போது தான் கல்ச்சர் வருது. சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி தனி மனிதன் தனிமரம் தோப்பாகாது. சரிங்களா? எப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க எப்போ சொசைட்டியில் மெம்பராக இருக்காங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து கல்ச்சருங்கிற கான்செப்டே உருவாகுது. சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவல் தனியாக இருந்தால் அவங்க கல்ச்சரை பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்லை. அவங்க எப்போ மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ, எப்போ ஒரு சொசைட்டியில் மெம்பர் ஆகுறாங்களோ அப்போ தான் எனக்கு கல்ச்சருங்கிற கான்செப்டே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்போது அந்த ஒரு பர்சன் ஒரு சொசைட்டியில் மெம்பராக இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் கற்றுக்குறாங்க, ஒரு ஆர்ட் ஆகட்டும், ஒரு பிலீஃப் ஆகட்டும், ஒரு நாலேஜ் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு கஸ்டம்ஸோ, ஒரு திங்கிங்கோ, அதுதான் என்னது? கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஹோல். எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வித்தியாசமான ஒரு ஒட்டுமொத்த உருவம் தான் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் நேச்சர் இன் அவர் மோட்ஸ் லிவிங், திங்கிங், இன்டர்கோர்ஸ், லிட்ரேச்சர், religion and
ரீக்ரியேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். சரிங்களா? அப்படி நடத்துவோம். நம்மளுடைய நேச்சரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது மூலமா நம்மளுடைய லிட்ரேச்சரில், நம்மளுடைய லாங்குவேஜில், நம்மளுடைய கம்யூனிகேஷனில், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே அதுதான் வந்து என்னது கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்று இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். இட் இஸ் தி டோட்டல் ஆஃப் ஹியூமன் அச்சீவ்மெண்ட்ஸ். சரிங்களா? மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் நான் மெட்டீரியல். அதாவது என்னது உயிருள்ள உயிரற்ற பொருட்களுடைய டோட்டல் அச்சீவ்மெண்ட் தான் என்னது கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த கல்ச்சர் எப்படி இருக்கும்? கேன் பி டிரான்ஸ்மிட்டட். சரிங்களா? ஒரு 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 ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷன், ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். சரிங்களா? அந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கும்? சோசியலி இல்லாட்டி வெர்டிக்கலி as well as ஹரிசாண்டலி இருக்கும். சரிங்களா? அப்படின்னு கல்ச்சர் என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் ஹியூமனோட அச்சீவ்மெண்ட்ஸ். அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? மெட்டீரியல் நான் மெட்டீரியலாக இருக்கும், உயிருள்ள உயிரற்ற பொருளாக இருக்கும். தென் இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டபிள் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து கல்ச்சரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். கல்ச்சர்னா என்ன, அது எப்படி இருக்கும்? சரிங்களா? கல்ச்சர் இஸ் ஏ சோசியல் ஃபினாமினன். சரிங்களா? சோசியல் ஃபினாமினாலே சொன்ன மாதிரி ஹியூமன் வந்து எப்போ ஒரு சொசைட்டியோட அசோசியேட் ஆகிறவங்களோ, எப்போ அடுத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் கல்ச்சருங்கிற கான்செப்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு சோசியல் ஃபினாமினன். செகண்ட் ஒன், இட் இஸ் ஷேர்ட் அமங் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு காமன் கல்ச்சரை ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த கல்ச்சர் இஸ் வெரி பர்டிகுலர், வெரி ஸ்பெசிஃபிக் டு அந்த சொசைட்டி. சரிங்களா? ஒரு சொசைட்டி இன்னொரு சொசைட்டிக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு பெக்குலியர் கேரக்டராக வந்து அந்த கல்ச்சரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் தேர்ட் ஒன் வந்து கல்ச்சர் இஸ் டிரான்ஸ்மிட்டட். மீன்ஸ் என்னது ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்ட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வந்திருக்கும், நம்ம பேரண்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்திருக்கும், மற்றும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இதுதான் இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட். தென் அப்படி டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். சரிங்களா? லாங்குவேஜ் இஸ் தி மெயின் வெஹிக்கிள் ஆஃப் கல்ச்சர். எல்லாம் பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் வெஹிக்கிள் இல்லாட்டி சீப் வெஹிக்கிள் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னா என்னது? லாங்குவேஜ் தான். சரிங்களா? லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் என்னது ஒரு மோட் ஆஃப், ஒரு மீடியமாக, ஒரு பிரிட்ஜாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் கல்ச்சரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இந்த டிரான்ஸ்மிஷன் பாருங்கள், இமிட்டேஷன் as well as இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக மற்றவங்களை பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணலாட்டி மற்றவங்க சொல்கிறத கேட்டு கூட இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், கல்ச்சர் இஸ் லேர்ன்ட். ரொம்ப முக்கியம். சரிங்களா? காஸ்ட் மாதிரி இது வந்து என்னது பை பர்த் நமக்கு அசைன் பண்ண முடியாது. சரிங்களா? பை பர்த் நம்மளால் வந்து பொசஸ் பண்ண முடியாது. நம்ம சோசியலைஸ் ஆக வெளியில் போய் பழக தான் என்னது இந்த கல்ச்சர்லாம் நம்மளால் கற்றுக்க முடியும். இட்ஸ் அந்த லேர்ன்ட் வே ஆஃப் பிஹேவியர். சரிங்களா? இட்ஸ் அந்த ப்ராசஸ் ஆஃப் சோசியலைசேஷனில் வந்து நம்ம அந்த விசித்த கல்ச்சரை வந்து கற்றுக்க முடியும். சரிங்களா? பை பர்த் வந்து இதை வந்து நமக்கு யாரும் அசைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து டைனமிக். சரிங்களா? கல்ச்சர் சொசைட்டி எல்லாம் என்னது டைனமிக் தான். சரிங்களா? கல்ச்சர் என்னது, அதாவது அந்த டைம் ஆக அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னது பீப்புளோட நீடுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளோட சுச்சுவேஷன் எடுத்தோம்னா இப்போ நம்ம ஒரு மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோ, கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸோ, இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸிங் பேட்டர்னோ இருக்கும். பட் இதே ஒரு 50 இயர்ஸ், ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன், வேறு மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் எதனால் மாறி இருக்குன்னா ஒரு காலத்தினோட தேவை இன்னும் வர இல்லாட்டி நிறைய சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் வர நம்ம நம்மளுடைய கல்ச்சரும் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இட்ஸ் என்னது டைனமிக் இன் நேச்சர். இட் ஆல்சோ இஸ் ஏ சோசியல் ஹெரிட்டேஜ் ஆஃப் தி மேனோட ஒரு சோசியல் ஹெரிட்டேஜ் தான் வந்து கல்ச்சர். தென் முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் யூனிக். சரிங்களா? கல்ச்சர் வந்து யூனிக் டு தி சொசைட்டி. ஒரு சொசைட்டி இன்னொரு சொசைட்டியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு கல்ச்சர் வந்து யூஸ் ஆகும். இது வந்து யூனிஃபார்மாக கிடையாது, யூனிக்காக இருக்கும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராட்டிஃபைங், விச் மீன்ஸ் என்னது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நம்மளுடைய நீட் அப்படி நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய டிசைர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் என்னது இந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? இட் டிட்டர்மைன்ஸ் என்னது கைட்ஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி மேன். சரிங்களா? ஒரு ஹியூமன் அந்த சொசைட்டியில் மெம்பராக இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறது என்னது இந்த கல்ச்சர் தான். சரிங்களா? தென் இட் இஸ் இன்டெகிரேட்டட். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி கல்ச்சருங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கான்செப்ட் கிடையாது. இந்த மாதிரி சின்ன நிறைய இண்டிவிஜுவல் கான்செப்ட் சேர்த்து ஒரு ஹோலான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான் வந்து கல்ச்சருங்கிறது. சரிங்களா? இது ஒரு இன்டர் கனெக்டட், இன்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி. தென் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர். சரிங்களா? கல்ச்சரோடைய டைப்ஸ் இல்லாட்டி ஆஸ்பெக்ட்ஸ் 2 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா? 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெட்டீரியல் கல்ச்சர், இன்னொன்று வந்து நான் மெட்டீரியல் கல்ச்சர். சரிங்களா? அதாவது உயிரற்ற அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மெட்டீரியல் கல்ச்சர் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் கிரியேட்டட் பை ஹியூமன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இட் கேன் பி சென்ஸ்ட். நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். நம்மளாக உருவாக்குனது எல்லாமே என்னது மெட்டீரியல் கல்ச்சர்ஸில் வரும். எக்ஸாம்பிள் என்னது ஒரு பில்டிங் ஆகட்டும், ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு காட், அந்த மாதிரி என்னது ஒரு ட்ரெஸ், இதெல்லாம் என்னது நம்ம தொட்டு ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் டு ஹியூமனாக இருக்கும். சரிங்களா?
இதில் என்னது ஹியூமனால் கிரியேட் பண்ணப்பட்டது சரிங்களா. இது வந்து என்னது மெட்டீரியல் கல்ச்சர் சரிங்களா. இந்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து நான் மெட்டீரியல் கல்ச்சர். அதான் என்னது உயிரற்ற பொருட்கள் சரிங்களா. இதில் என்னது அப்ட்ராக்ட் கிரியேஷன் ஆஃப் தி மேன். அதெல்லாம் என்னது ஒரு இன்டேஞ்சிபிளாக இருக்கும், நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாத பொருள் எல்லாமே நான் மெட்டீரியல் கல்ச்சரில் வரும் சரி. நம்ம ஃபாலோ பண்ணுற ஹேபிட்ஸ், நம்மளுடைய ஐடியாஸ், சிம்பிள்ஸ், நம்மளுடைய கஸ்டம்ஸ், பிலீப்ஸ், நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே என்னது இன்டேஞ்சிபிள் இதில் வரும் சரிங்களா. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது, மாரல்ஸ், நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே வந்து இன்டேஞ்சிபிள் ஐட்டமில் இருக்கும், நான் மெட்டீரியல் கல்ச்சரில் வரும் சரிங்களா. மெட்டீரியல், நான் மெட்டீரியல் சரிங்களா. மெட்டீரியல் வந்து ஃபிசிக்கலாக இருக்கும், ஃபீல் பண்ண முடியும், டச் பண்ண முடியும், பார்க்க முடியும். நான் மெட்டீரியல் வந்து என்னது இன்டேஞ்சிபிள், அதை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து அதை வந்து என்னது கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர்ஸ் ஆஃப் கல்ச்சர். மொத்தம் வந்து 3 ஆர்டர்ஸ் இருக்குது. அதே என்னது ஓவர்ட் கவர்ட் அப்படின்னு சொல்லி 2 தான் வந்து பிரித்து வச்சுருக்காங்க சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஓவர்ட் கல்ச்சர். இந்த ஓவர்ட் கல்ச்சர்னா இது வந்து என்னது ஒரு ஓவர்ட் ஆர்டர் ஆஃப் கல்ச்சர் விச் கேன் பி சீன். நம்ம எதெல்லாம் கண்ணால் பார்க்க வரமோ அதெல்லாம் என்னது பார்க்க முடியுமோ அதெல்லாம் வந்து ஓவர்ட் ஆர்டர்னு சொல்லலாம் சரிங்களா. இட் இன்க்ளூட்ஸ் என்னது நம்மளுடைய மெட்டீரியல்ஸ், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்ட்ஸ், ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்னது சேர், டேபிள், டூல்ஸ் எல்லாமே இந்த ஓவர்ட் ஆர்டரில் வரும். தென் ஓவர்ட் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கஸ்டம்ஸ், ஃபோக் வைஸ், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், அதுவும் என்னது ஓவர்ட் ஆர்டரில் வரும் சரிங்களா. தென் செகண்ட் ஒன் வந்து கவர்ட் ஆர்டர். கவர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா விச் cannot பி சீன், இன்டேஞ்சிபிளாக இருக்கும், நம்மளால் அவ்வளோ நம்மளால் என்னது பார்க்க முடியாது சரிங்களா. இட் இன்க்ளூட்ஸ் சைக்காலஜிக்கல் திங்ஸ், அதாவது நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய வேல்யூஸ், நம்மளோட நாலேஜ் எல்லாமே என்னது இந்த கவர்ட் ஆர்டரில் வரும் சரிங்களா. ஆர்டர்ஸ் ஆஃப் கல்ச்சர்னு கேட்டால் ஓவர்ட் கவர்ட்னு வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் சரிங்களா. கல்ச்சரோட எலமெண்ட்ஸ் என்ன, எதெல்லாம் சேர்ந்து கல்ச்சரை வந்து உருவாக்குது அப்படின்னா ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான இடம் வந்து லாங்குவேஜ் சரிங்களா. அது முன்னாடியே பார்த்த மாதிரி லாங்குவேஜ் வந்து முக்கியமான எலமெண்ட். இட் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் எ ஆக்ட் ஆஸ் ஏ வெஹிக்கிள் த்ரூ விச் கல்ச்சர் இஸ் டிஃப்யூஸ்டு சரிங்களா. ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷன், ஒரு சொசைட்டி டு இன்னொரு சொசைட்டிக்கு கல்ச்சர் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. த நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிம்பிள்ஸ். சிம்பிள் என்னது ஒரு குறியீடு சரிங்களா. நம்மளுடைய கல்ச்சரை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஒரு குறியீடு. நம்மளுடைய ஒரு ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் ஆகட்டும், இல்லாட்டி நம்ம வியர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஆகட்டும் சரிங்களா, ஒரு ஃப்ளாகோ இல்லாட்டி ஒரு நம்ம செயினோ இல்லை ஆர்னமெண்ட்ஸோ சரிங்களா, நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் இதெல்லாம் என்னது சிம்பிள்ஸில் வரும். இதெல்லாம் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடியா அபவுட் தி ஒரு இண்டிவிஜுவலோட கல்ச்சர், சிம்பிள்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் வந்து வேல்யூஸ். வேல்யூஸுங்கிறது என்னது ஒரு பொருளை பற்றி நம்மளுடைய ஒரு மதிப்பீடு, அதை பற்றி நம்மளுடைய பாசிட்டிவாக நினைக்கிறோமா நெகட்டிவாக நினைக்கிறோமா, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து வேல்யூஸ் சரிங்களா. அது என்னது ஒரு மதிப்பீடு. அது மட்டும் இல்லை, அது வந்து ஒரு குணாதிசயம்னு சொல்லலாம் சரிங்களா. ஒரு ஹியூமானிட்டி காட்டுறது, ஒரு ஹானஸ்டாக இருக்கிறது, ஒரு இன்டெகிரிட்டியோட இருக்கிறது, அதான் என்னது ஒரு வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் வந்து நார்ம்ஸ். நார்ம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கைட்லைன்ஸ் தான் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரூல்ஸ் விச் கைட்ஸ் தி பிஹேவியர் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோடைய பிஹேவியரை கவர்ன் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி தான் இது ரூல்ஸ். ஒரு சொசைட்டியில் மெம்பராக இருக்கணும்னா என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ், ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நார்ம்ஸ் சரிங்களா. இட் இஸ் எ எஸ்டாப்ளிஷ்டு பிஹேவியர் பேட்டர்ன் ஆஃப் தி சொசைட்டி சரிங்களா. அது ஒரு சொசைட்டியால் உருவாக்கப்பட்ட ஒரு பிஹேவியர், ஒரு பழக்க வழக்கங்கள் தான் என்னது இந்த நார்ம்ஸ். ஒரு நார்ம்ஸ் என்னது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நார்ம்ஸ் சரிங்களா. இந்த நார்ம்ஸை கண்டிப்பாக எல்லா மெம்பர்ஸும் ஃபாலோ பண்ணி ஆகும். அப்படி ஃபாலோ பண்ணாதவங்க என்னது டீவியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டீவியன்ட்டுக்கு என்னது அதோடைய அந்த நேச்சர் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இல்லையா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க சரிங்களா. நார்ம்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபோக்வேஸ், மோரிஸ், டபு, அப்புறம் லாஸ் சரிங்களா. இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பின்னாடி பார்ப்போம். த நெக்ஸ்ட் வந்து பிலீஃப்ஸ். பிலீஃப்ஸ்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய நம்பிக்கை சரிங்களா. நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம், பிலீஃப்ஸ்னால் தட் ஆர் கன்விக்ஷன்ஸ். நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக நம்பிட்டு இருப்போம். அது என்னது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மையாக இல்லாமல் இருக்கலாம், அதுக்கான போதுமான எவிடன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம். அதான் வந்து பிலீஃப்ஸ் சரிங்களா. நம்ம காடோ இல்லாட்டி ஒரு வேண்டுதல் வைக்கிறதோ, அதெல்லாம் ஒரு கடவுளுக்கு ஒரு ப்ரே பண்ணுறதோ, ஒரு வேண்டுதல் வைக்கிறதோ, இல்லாட்டி ஒரு சாக்ரிஃபைஸிங், ஒரு கோட்டோ ஒரு சிக்ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எல்லாமே என்னது ஒரு பிலீஃப் தான். இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிலீஃபில், நம்மளோட நம்பிக்கையில் நம்ம பண்ணுறது சரிங்களா. பிலீஃப்ங்கிறது இட்ஸ் எ கன்விக்ஷன் வித்தவுட் எனி ப்ரூஃப், ஒரு எவிடன்ஸ் இல்லாமல், ஒரு சப்ஸ்டான்ஷியல் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம ஒரு நம்பிக்கையில் இருக்கிறது என்னது பிலீஃப்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து காக்னிட்டிவ் எலிமெண்ட்ஸ் சரிங்களா. காக்னிஷன் அப்படின்னு வந்தால் ரிலேட்டட் டு நாலேஜ் சரிங்களா. நம்ம நாலேஜ் பொசஸ் பை தி மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி, அந்த மெம்பர்ஸில் சர்வைவ் ஆகிறதுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாதிரியான நாலேஜ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காக்னிட்டிவ் எலிமெண்ட்ஸ் சரிங்களா. இந்த காக்னிட்டிவ் எலிமெண்ட்ஸ் இந்த நாலேஜ் என்னது கேர்ஃபுல்லி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் சரிங்களா. எப்படி வந்து ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணணும், எப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும், எப்படி ஒரு வேலையை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நாலேஜ் தான் என்னது ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த லெக்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய டெர்மினாலஜிஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே 1 மார்க்லையோ இல்லாட்டி 2 மார்க்லையோ கேட்குறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சாரி 0.5லையோ 2 மார்க் இல்லாட்டி 4 மார்க்கில் கேட்குறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. ஒரு டெர்மினாலஜி கொடுத்து அதோடைய டெஃபினிஷன் இல்லாட்டி அதோட மீனிங் வித் எக்ஸாம்பிளோட எழுதுங்கன்னு சொல்லி 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஒரு சில டெர்மினாலஜிஸ் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 6 மார்க்கில் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் 0.5ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கஸ்டம்ஸ்னால் என்னன்னு சொல்லி ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருவாங்க, அதோடைய மீனிங் என்னது அது என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருவாங்க சரிங்களா. அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித் கீவேர்ட்ஸோட மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் என்னது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கஸ்டம்ஸ் சரிங்களா. கஸ்டம்ஸ்னால் என்னது பழக்க வழக்கங்கள். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் டே டு டே நடைமுறை வாழ்க்கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ், ஃபாலோ பண்ணக்கூடிய கோட் ஆஃப் கண்டக்ட் தான் என்னது கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது வெறுமனே பழக்க வழக்கங்கள் சரிங்களா. அதோடைய மீனிங் பாருங்க, இட்ஸ் என்னது சோசியலி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் சரிங்களா. அப்படி என்னது ஒரு சமூகம் பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறைகள் தான் என்னது கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த கஸ்டம்ஸ் என்னது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் என்ஃபோர்ஸ்டு பை தி டிஸ்அப்ரூவல் ஆஃப் வயலேஷன் சரிங்களா. அந்த வயலேட் பண்ணுறது வந்து என்னது அவளை வந்து சொசைட்டி வந்து அப்ரூவ் பண்ணாது. அது மூலியமாக என்னது இந்த பழக்க வழக்கங்கள் அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இட் இஸ் என்னது சோசியலி அக்கார்டட் அண்ட் அக்ரிடேட்டட் வேஸ் ஆஃப் ஆக்டிங் சரிங்களா. அதாவது என்னது இந்த சொசைட்டி அக்ரி பண்ணக்கூடிய, சொசைட்டி வந்து பரிந்துரைக்கக்கூடிய ஆக்டிங் தான் என்னது ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான் என்னது கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இட்ஸ் அப்சர்வ்ட் அஸ் ஏ கோட் ஆஃப் கண்டக்ட் சரிங்களா. அப்படின்னு சொன்னது நம்மளோட நடத்தை விதிமுறைகள் தான் என்னது இந்த பழக்க வழக்கங்களில் வரும் சரிங்களா. இட் இன்க்ளூட்ஸ் என்னது நம்மளுடைய ஆக்டிங், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங், நம்மளுடைய ப்ரே பண்ணக்கூடிய விதம் எல்லாமே என்னது இந்த கஸ்டம்ஸில் வரும் சரிங்களா. இட்ஸ் ஏ குரூப் ஆக்ஷன் சரிங்களா. இது எல்லாமே என்னது எக்ஸாம்ஸ் பாருங்கள், ட்ரைனிங் ஒரு யூத்துக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது, இல்லாட்டி ஒரு சில்ட்ரனுக்கு வந்து எப்படி ஒரு பொது இடத்துல நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது, ஒரு வயசானவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் என்னது கஸ்டம்ஸ் தான். கஸ்டம்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பண்ணக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் தான் கஸ்டம்ஸ். அந்த பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், ஒரு சோசியலி அப்ரூவ்டு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம்ஸில் இருக்கணும். அப்படின்னு அது சொசைட்டி வந்து பரிந்துரைக்கப்பட்ட அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும் சரிங்களா. சப்போஸ் அந்த பரிந்துரைக்கப்பட்ட ஸ்டாண்டர்டோட நம்ம அதிகமாக அது பண்ணாமல் இருந்தால் அது வந்து நம்ம சொசைட்டி வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்அப்ரூவ் பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கஸ்டம் சரிங்களா. இந்த ஃபோக்வேஸ், யூசேஜ், மோரிஸ், டபு, கன்வென்ஷன்ஸ், ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் என்னது நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும். நாம்ஸோட டைப்ஸ்லையும் ஒரு சில இடத்துல இதை கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல கஸ்டம்ஸோட டைப்ஸ்லையும் இது கொடுத்துருப்பாங்க. இதே வந்து பின்னாடி வரக்கூடிய ஒரு லெக்சர் வந்து சோசியல் கண்ட்ரோல் லெக்சர்ஸ்லையும் இது படிப்போம் சரிங்களா. இதெல்லாம் என்னது ஒரு ஏஜென்சிஸ் ஆஃப் சோசியல் கண்ட்ரோல். அப்போ மீன்ஸ் என்னது இதை இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம மேலே கொடுக்கறது மூலிமா நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு வித்தவுட் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், வித்தவுட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சொசைட்டியை கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து என்னது ஏஜென்சிஸ் ஆஃப் சோசியல் கண்ட்ரோல். சோசியல் கண்ட்ரோல்னால் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்து அப்கமிங் லெக்சரில் பார்ப்போம் சரி. இப்போதைக்கு வந்து இதெல்லாம் என்னது ஒரு ஏஜென்சிஸ் ஆஃப் சோசியல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கஸ்டம்ஸோட டைப்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி நாம்ஸோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் சரிங்களா. இப்போ கஸ்டம்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு அப்படின்னு என்னது பழக்க வழக்கங்கள் சரிங்களா. அந்த பழக்க வழக்கங்கள் நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை 1 by 1 பார்ப்போம் சரிங்களா. இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் சொன்னோம்ல, அந்த கஸ்டம்ஸ்க்கெல்லாம் நிறைய டைப்ஸ் இல்லாட்டி நிறைய டெர்மினாலஜி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப என்னது கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதோட தமிழ் வார்த்தையை எழுதி வச்சுக்கிட்டு அதோடைய டைரக்ட் மீனிங் என்னென்னு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பார்த்து என்னது யூஸ்ஃபுல்லாக திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் வழக்கங்கள் முன்னாடி பார்த்தோம் நம்ம, ப்ராக்டிஸ், ஹேபிட்ஸ், டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து கஸ்டம்ஸில் வரும். செகண்ட் ஒன் வந்து ஃபோக்வேஸ். ஃபோக்வேஸ்னு என்னது வழக்காறு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஒரு சொசைட்டி, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன மெஜாரிட்டியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அதான் என்னது ஃபோக்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்யூனிட்டி வேஸ், கம்யூனிட்டியோட ஹேபிட்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து மோரிஸ் இல்லாட்டி மோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது நன்னெறிகள், அதாவது இதெல்லாம் வந்து நல்லது, சொசைட்டிக்கு நல்லது, ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸ், ஒரு மாரல் ப்ராக்டிஸ், அதெல்லாம் என்னது இந்த மோரிஸில் வரும்.
தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டேபோஸ் என்னது தடை பண்ணது, ஒரு பேன் பண்ணது, விலக்கப்பட்டவைன்னு சொல்லலாம் சரிங்களா. ப்ராஹிபிட்டட் திங்ஸ், ஒரு ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ்லாம் என்னது இந்த டேபோவில் வரும், பேன் பண்ண ஐட்டம்ஸ். இதெல்லாம் தமிழ் வேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால் நோட் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாயிண்ட் 5ல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இதெல்லாம் ஹையஸ்ட் பாசிபிள் கொஸ்டின் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிச்சுவல்ஸ் நடத்தும் சடங்குகள் சரிங்களா. நம்ம செரிமனிஸ் சொல்லுவோம்ல, ஒரு டெத்துனா இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு மேரேஜ்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் அது வந்து சடங்குகள். பிலீஃப் வந்து நம்பிக்கை, அது வந்து என்னது ஒரு ஃபெய்த் பேஸ்ட் வந்து நம்மளுடைய கன்விக்ஷனை பொறுத்து வித்தவுட் எனி ப்ரூஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் கன்வென்ஷனுங்கிறது என்னது மரபு, அதாவது ட்ரெடிஷன் ஹெரிட்டேஜ் அதுன்னு சொல்லலாம் சரிங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெடிஷனுக்கு அர்த்தம் வந்து பாரம்பரியம், இது ஒன்று அது ஹெரிட்டேஜ் ஒரு கண்டினியூட்டி இல்லாட்டி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பேட்டர்ன் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கும், அதான் வந்து ட்ரெடிஷன் சரிங்களா. இது எல்லாத்துக்கும் 1 by 1 மீனிங் வித் எக்ஸாம்பிளோட அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம அடுத்து போகிற முக்கியமான டெர்மினாலஜி வந்து ஃபோக்வேஸ்னு என்ன அர்த்தம்னா என்னது வழக்காறுகள், அதாவது ஒரு சமூகத்தினுடைய வழக்கம் சரிங்களா. அதான் வந்து ஃபோக்வேஸோட மீனிங் பாருங்க, இட் இஸ் என்னது எக்ஸ்பெக்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் சரிங்களா. அப்புறம் என்னது ஒரு சமூகம் இல்லாட்டி என்னது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிஹேவியர், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நடத்தை தான் என்னது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ரிஜிட்லி என்ஃபோர்ஸ்ட் சரிங்களா. இது வந்து என்னது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அதான் வந்து ஃபோக்வேஸ் சரிங்களா. இது என்னது கஸ்டமரி வேஸ் ஆஃப் பிஹேவிங், இட் இஸ் என்னது ரெகக்னைஸ்ட் அண்ட் அக்செப்டபிள் வேஸ் ஆஃப் பிஹேவியர் சரிங்களா. தென் ஃபோக்வேஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் யூசேஜஸ் சரிங்களா. இது என்னது ரைட் வே டு டூ திங்ஸ். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டாக பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும், ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பொது இடத்துல எப்படி வந்து நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஃபோக்வேஸ். அதான் அந்த எக்ஸ்பெக்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் சரிங்களா. ஒரு சொசைட்டியில் ஒரு பொது இடத்துல இப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்பார்ப்புப்படி நம்ம நடந்துக்கணும். அப்படி சப்போஸ் அதை நடந்துக்கலாம் என்னது இதுக்கான எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் எதுவுமே கிடையாது சரிங்களா. அதான் அந்த ஃபோக்வேஸில் சொல்கிறாங்க சரிங்களா. தென் ஃபோக்வேஸில் வந்து என்னது ஜஸ்ட்டு பனிஷ்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிரிட்டிசிசம் தான் இருக்கும், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிரிட்டிசிசம் தான் இருக்குமே தவிர அதுக்கு என்னது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பனிஷ்மெண்ட்டோ எந்த ஒரு மாரல் சாங்ஷன்ஸும் இதுக்கு வந்து இருக்காது. அதான் வந்து ஃபோக்வேஸ் சமுதாய வழக்கங்களாட்டி வழக்காறுகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஃபோக்வேஸ் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃபோக்னு என்ன அர்த்தம் ரிலேட்டட் டு பீப்புள், ரூரல் பீப்புள் இல்லாட்டி ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள், அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளோடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய யூசேஜஸ் தான் என்னது ஃபோக்வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒட்டுமொத்த சொசைட்டியுமே என்னது எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் பிஹேவியர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோ, எது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோ, எது வந்து ரெகனைஸ்டான அக்செப்டபிளான பிஹேவியரோ அதான் வந்து ஃபோக்வேஸ் சரிங்களா. அதாவது என்னது வழக்காறுகள், அதாவது இந்த சொசைட்டியோடைய அந்த சமூகத்தினுடைய வழக்காறுகள். தென் இது பாருங்கள், இது வந்து என்னது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே என்னது இந்த ஃபோக்வேஸில் வந்துடும் சரிங்களா. ஒரு குட் மேனர்ஸ், ஒரு ஷூ என்னது கழட்டி விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகணும் சரிங்களா. அப்புறம் என்னது பெரியவங்களை பார்த்தா விஷ் பண்ணணும் சரிங்களா. பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் சரிங்களா. அதெல்லாம் என்னது ஒரு ஃபோக்வேஸ் சரிங்களா. ஒருத்தவங்களை பெரியவங்களை பார்த்தா விஷ் பண்ணணும், அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபார்ம்ஸ், ஒரு காமனாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். பட் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதுக்கு என்னது நம்மளை வந்து யாரும் வந்து பனிஷ் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து ஃபோக்வேஸ் சரிங்களா. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபோக்வேஸுங்கிறது என்னது நம்ம ஒரு பெரியவங்களை விஷ் பண்ண அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு ஃபார்ம் சரிங்களா. அந்த எக்ஸ்பெக்டட் ஃபார்மை நம்ம அவங்கள விஷ் பண்ணலாம் இல்லாட்டி விஷ் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் நம்ம அவங்கள விஷ் பண்ணல அப்படின்றதுக்கு நம்மளை யாரும் என்னது சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு கிரிட்டிசிசம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து ஃபோக்வேஸ் வழக்காறுகள் சரியா. நெக்ஸ்ட் வந்து மோர்ஸ் அதோட ப்ரொனன்சியேஷன் மாறும் சரிங்களா. மோரிஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ சோசியலி அக்செப்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் சரிங்களா. ஃபோக்வேஸும் மோர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதில் என்ன ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ்னால், ஃபோக்வேஸில் நம்ம அந்த விஷயத்தை மீறினா நமக்கு வந்து தண்டனை கொடுக்க மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த மோரிஸில் அதை நம்ம ஃபாலோ பண்ண தவறிட்டோம்னா நமக்கு என்னது கண்டிப்பாக சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் வந்து மோரிஸ். இட் இஸ் என்னது சோசியலி அக்செப்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் பட் இன்வால்வ் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் சரிங்களா. மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு வந்து அதை நம்ம இது பண்ணும்போது என்னது ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. இது முக்கியமானது. இட் இஸ் ரெஃபர்ஸ் டு வாட் ஆட் டு பி, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னது இந்த மோரிஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார்
பாசிட்டிவ் ஆக்ஷன். ஒரு விஷயத்த பாசிட்டிவா பண்றதுக்கு ஒரு விஷயத்த பாசிட்டிவா எப்படி பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரெக்கமெண்ட் பண்றது வந்து மோரிஸ். சரிங்களா? இதோட வயலேஷன் வந்து என்னது? சிவியரான சோசியல் ஆக்ஷன்ஸ், சிவியரான சாங்ஷன்ஸ் இருக்கும். இல்லாட்டி என்னது? இந்த எக்ஸாம்பிள் என்னது? ஆஸ்ட்ரசிசம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்னு சொல்றாங்க. இல்லாட்டி இந்த குரூப் விட்டு அவங்கள வெளியே அனுப்புறது. அந்த மாதிரியான ஆஸ்ட்ரசிசம் வந்து இருக்கும். அது ஒரு சிவியர் ஃபார்ம்ல அந்த பனிஷ்மெண்ட் இருக்கும். அதே என்னது? ஃபோக்வேஸும் மோர்ஸும் ஒன்று தான். சரிங்களா? ஃபோக்வேஸும் மோர்ஸும் ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டி தான். பட் ஃபோக்வேஸை நம்ம மீறினோம்னா நமக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. மோரிஸை மீறினோம்னா நமக்கு என்னது? பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த மோரிஸ்க்கு வந்து ரிலிஜியனோட பேக்கப் இருக்கும். சரிங்களா? இந்த மோரிஸ் வந்து என்னது? இட்ஸ் எ வைட்டல் அண்ட் எசென்ஷியல் டு தி வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி. சரிங்களா? இந்த மோரிஸ் இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது எதுக்காக? அந்த சொசைட்டியோடைய வெல்ஃபேருக்காக, சொசைட்டியோட நலனுக்காக என்னது? இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது என்னது? இது ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தி அந்த குரூப்புக்கு, அந்த சொசைட்டியோட வெல்ஃபேருக்காக தான் அந்த மோரிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. தென் மோரிஸ்ங்கிறது என்னது? இந்த மோரிஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ஃபோக்கஸில் அந்த மாதிரியான ப்ரெஷர் எதுவும் கிடையாது. பட் இங்கே என்னது? ஒரு ப்ரெஷரை போட்டு கண்டிப்பாக அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே திணிப்பாங்க அந்த விஷயத்தை. அதுக்கு பேர் தான் வந்து மோரிஸ். சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஹானஸ்டி இருக்கணும், நம்ம திருடக்கூடாது. சரிங்களா? நேஷனல் ஃப்ளாக் சல்யூட் பண்ணணும், நேஷனல் ஆந்தம் பாடும்போது வந்து எந்திரிச்சு நிற்கணும், மோனோகேமி, ஒருத்தங்க இன்னொருத்தவங்க தான், அதாவது ஒரே மேரேஜ் தான் பண்ணணும். சரிங்களா? உமன் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு கிரைசிஸ் அப்போ, ஒரு எமர்ஜென்சி அப்போ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் என்னது? ஒரு மோரிஸ். இதெல்லாம் என்னது? ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராக்டிஸ். சரிங்களா? இந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நமக்கு என்னது? பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நேஷனல் அந்த பாடும்போது கண்டிப்பாக எந்திரிச்சு நிற்கணும். சரிங்களா? மேரேஜ் வந்து என்னது? ஒருத்தங்க ஒரு மேரேஜ் வந்து ஒரு முறை தான் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் அவங்க அடுத்த மேரேஜ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும்? அவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் என்னது? அடுத்த மேரேஜ் பண்ணணும். சப்போஸ் அவங்க 2 மேரேஜ் பண்ணால் என்னது? அவங்க மேலே பனிஷ் பண்ணி அவங்க என்னது? லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் வந்து மோரிஸ். சரிங்களா? மோரிஸ்க்கும் ஃபோக்வேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. ஃபோக்வேஸ்க்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. மோரிஸ்க்கு அந்த செயலை செஞ்சுட்டு நம்ம அந்த செயலை மீறிட்டோம்னா நமக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. மோரிஸ் வந்து பாசிட்டிவ் ஆக்ஷன், வாட் ஆட் டு பி டன். அதான் வந்து மோரிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டேபு இல்லாட்டி டபு. சரிங்களா? அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த டபூஸ் அப்படின்னா என்னதுன்னா அந்த மோரிஸ்க்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஆக்ஷன், வாட் ஆட் நாட் டு டூ. சரிங்களா? மோரிஸ் வந்து ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக எப்படி பண்ணணும்னு சொல்லி நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற இது. பட் டபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஆக்ஷன், ஒரு விஷயத்தை எப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்தை எப்படிலாம் பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான் என்னது? இந்த டபு. சரிங்களா? இந்த டபு வந்து என்னது? டபு மீன்ஸ் என்னது? ஒரு ப்ராஹிபிட் பண்ண ஒரு விஷயம், ஒரு பேன் பண்ண ஒரு விஷயம், ஒரு ஃபோர்பிட் பண்ண விஷயம், ஒரு விளக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படின்னு என்ன? ஒரு கம்ப்ளீட்டாக அந்த ஒரு விஷயத்தை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதான் வந்து டபுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னது? பாருங்க, பிரேக்கிங் தி டபு இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அஃபென்சிவ் இன் தி சொசைட்டி. சரிங்களா? ஒரு சொசைட்டியில் இந்த டபுவை வந்து நம்ம பிரேக் பண்ணுறது என்னது? ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபார்மில் ரொம்ப அஃபென்சிவாக வந்து பார்ப்பாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து அஃபண்ட் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு சில ஹிந்து வில்லேஜஸில் வந்து பீப் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில முஸ்லீம் கம்யூனிட்டியில் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியில் வந்து போர்க்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் என்னது? அந்த ஒரு பெசிபிக் ரிலிஜனுக்கான ஒரு டபு. சரிங்களா? அதை சப்போஸ் அதை அவங்க மீறிட்டு அதை வந்து சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு என்னது? ஒரு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட்டோ, ஒரு சிவியரான ஒரு அஃபென்ஸோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து டபு. சரிங்களா? இந்த டபு வந்து பார்த்தீங்கன்னா டபுவோ, மோர்ஸ் இதெல்லாம் என்னது? ஒவ்வொரு சொசைட்டிக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? ஒரு சொசைட்டியில் டபுவாக இருக்கிறது, ஒரு சொசைட்டியில் மோர்ஸ் இருக்கிறது, அடுத்த சொசைட்டிக்கு அது வந்து ரெலவெண்ட் இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அதனால் என்னது? எல்லா இந்த டபுஸ், மோர்ஸ், இந்த ஃபோக்வேஸ், கஸ்டம்ஸ் எல்லாம் என்னது? எல்லா சொசைட்டிக்கும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. சரிங்களா? நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேறு சொசைட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேறு கண்ட்ரியில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் என்னது? இது வந்து நாட் காமன், நாட் யூனிஃபார்ம் ஃபார் ஆல். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் கல்ச்சர் பார்க்கும்போது அது என்னது? யூனிஃபார்மாக கிடையாது, ஒரு பெக்குலியர் கேரக்டர். ஒரு சொசைட்டிக்கு இன்னொரு சொசைட்டிக்கு அது ஒரு பெக்குலியராக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மோரிஸ்க்கும் டபுக்கும் டிஃப்ரென்ஸ் முன்னாடியே பார்த்தோம். மோரிஸ் வந்து பாசிட்டிவ் ஆக்ஷன், அது வந்து நெகட்டிவ் ஆக்ஷன். மோரிஸ் வந்து ஒரு சொசைட்டியோட வெல்ஃபேருக்காக தான் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த பீப்புளோடைய வெல்ஃபேர். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னது? அந்த சொசைட்டியோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப வைட்டல் அண்ட் எசென்ஷியலான ஒரு ஆக்டிவிட்டி வந்து மோரிஸ். அதே டேபு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்பிடன், ஒரு தடை பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது? டபு. சரிங்களா? வாட் ஆட் டு பி டன் வந்து மோரிஸ், வாட் ஆட் நாட் டு பி டன் வந்து டபு.
நெக்ஸ்ட் வந்து மோரிஸ்க்கும் ஃபோக்வேஸ்க்கும் டிஃபரன்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி மோரிஸ் வந்து சோசியலி அக்செப்டபிள் வேஸ் ஆஃப் பிஹேவியர் சரிங்களா, இன்வால்வ்ஸ் மாரல் ஸ்டாண்டர்ட். பட் அது வந்து என்னது கஸ்டமரி வேஸ் ஆஃப் பிஹேவிங் இன் த சொசைட்டி சரிங்களா. அதாவது ஒரு சொசைட்டி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிஹேவியர் தான் வந்து மோரிஸ். அது வந்து என்னது ஒரு கஸ்டமர் நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு, அது வந்து ஃபோக்வேஸ். மோரிஸ் வந்து ரொம்ப ரிஜிடாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்கும் சரிங்களா. பட் அதே ஃபோக்வேஸில் அது வந்து என்னது ரொம்ப பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு கிரிட்டிசிசம் மட்டும் கொடுப்பாங்க சரிங்களா. ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட் எதுவும் ஃபோக்வேஸில் கொடுக்க மாட்டாங்க. தென் இந்த மோரிஸில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸ் அந்த பிஹேவியர்லாம் அது எசென்ஷியல், அந்த சொசைட்டிக்கு வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். பட் இந்த ஃபோக்கஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபார்ம் தான், அவங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் சரிங்களா. தென் மோரிஸ் வந்து நம்மகிட்ட சொன்ன மாதிரி அந்த மோரிஸ் வந்து வயலேட் பண்ண என்னது அந்த குரூப்போடைய ஃபங்க்ஷன் வந்து என்னது டிஸ்டர்ப் ஆகும் சரிங்களா. அந்த குரூப்போடைய டிஸ்டர்ப் ஆகும், அந்த குரூப்பில் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் மோரிஸில். பட் அந்த மாதிரி ஃபோக்கஸில் அந்த மாதிரியான சிவியரான ஒரு சிவியரிட்டி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்து ரிச்சுவல்ஸ். ரிச்சுவல்ஸ்னால் என்ன அர்த்தம்? சடங்குகள். சடங்குகள் என்ன அர்த்தம்? அதாவது ஒரு மேரேஜ்னா அதுக்கு என்ன சடங்குகள், ஒரு டெத்துனா அங்கே என்ன சடங்குகள் சரிங்களா. அதாச்சும் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும், இல்லாட்டி புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறோம், அதுக்கு என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னது, சடங்குகள்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரிச்சுவல்ஸ் சரிங்களா. அதோட மீனிங் பாருங்க, இட்ஸ் ஏ பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் ஆர் செரிமோனி சரிங்களா, விச் ஹேஸ் பிகம் தி கஸ்டமரி வே ஆஃப் டீலிங் வித் சர்டன் சுச்சுவேஷன். என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் தான் என்னது ரிச்சுவல்ஸ் சரிங்களா. இட் இஸ் டிஸ்கஸ் as an aspect ஆஃப் ரிலிஜன் சரிங்களா. ரிச்சுவல்ஸுக்கும் ரிலிஜனுக்கும் என்னது ரொம்ப ரொம்ப க்ளோஸான லிங்க் இருக்குது சரிங்களா. ரிலிஜன் ஒவ்வொரு ரிலிஜனுக்கு அது ஒரு மாதிரியான ரிச்சுவல்ஸ் இருக்குது. எப்படி ப்ரே பண்ணணும், எப்படி வந்து டெம்பிளுக்கு போகணும், எப்படி சர்ச்சுக்கு போகணும், எப்படி வந்து மசூதி போகணும், அது மாதிரி என்னது ஒவ்வொருக்கும் அது ஒரு எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், ஒரு கஸ்டமரி வேஸ் இருக்குது சரிங்களா. அதான் வந்து ரிச்சுவல்ஸ் சரிங்களா. அதாவது தீபாவளினா எப்படி செலிப்ரேட் பண்ணணும், ரம்ஜானா எப்படி செலிப்ரேட் பண்ணணும், கிறிஸ்மஸ்னா எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு என்னது அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள், அதுக்குன்னு ஒரு சடங்குகள் இருக்குது, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா. தென் இதில் வந்து ரிச்சுவலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது சரிங்களா. ரிச்சுவலிசம் என்ன, அந்த மிலிட்ரி அந்த மாதிரியான போலீஸ் ஆர்கனைசேஷனில் வந்து ரொம்ப ஒரு ஆர்கனைஸான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா. ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க சரிங்களா, ஒரே மாதிரியான ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க, ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, ஹையர் அஃபிஷியல்ஸ் பார்த்தோன்னே சல்யூட் பண்ணுவாங்க, இதெல்லாம் என்னது ரிச்சுவலிசம். அதாவது என்னது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு குரூப் வந்து என்னது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் வந்து ரிச்சுவலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. மோஸ்ட்டாக மிலிட்ரி அண்டு அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இது அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கன்வென்ஷன்ஸ். கன்வென்ஷன்னா என்ன இருக்கும், மரபு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. கன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் என்னது கஸ்டம்ஸ் ரெகுலேட்டிங் தி மோர் சிக்னிஃபிகன்ட் சோசியல் பிஹேவியர். சோசியல் பிஹேவியர் என்னது சோசியல் பிஹேவியரை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து இந்த கன்வென்ஷன்ஸ் சரிங்களா. கன்வென்ஷன் அர்த்தம் மரபு சரிங்களா. நம்ம என்னது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நமக்கு ஒரு நிறைய அட்வைஸோ ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸோ கொடுப்பாங்க. பட் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு எதுக்காக இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கன்வென்ஷன்ஸ் சரிங்களா. அதாவது என்னது பொலைட் டு அதர்ஸ், எல்டர்ஸ்க்கு என்னது எல்டர்ஸ்ட்டு வந்து ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும் சரிங்களா. ஒரு வெளியில் போகும்போது ஒரு நீட்டான ஒரு அட்ராக்டிவான ஒரு கிளாத்ஸ் வந்து நம்ம வியர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னது ஒரு கன்வென்ஷன்ஸ், ஒரு மரபு சரிங்களா. பட் அதுக்காக எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே இருக்காது, அது வந்து கன்வென்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரெடிஷன்ஸ். ட்ரெடிஷன் என்னது பாரம்பரியம் சரிங்களா. பாரம்பரியம் மீன்ஸ் என்ன, ஒரு பிலீஃபோ ஒரு பிரின்சிபலோ இல்லாட்டி ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு வே ஆஃப் நாலேஜ் என்ன பண்ணுவோம், ஒரு சுச்சுவேஷன் ஒரு பீப்புள் டு இன்னொரு பீப்புள் இல்லாட்டி ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு லாங் பீரியடுக்கு வந்து அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுதான் வந்து என்னது ட்ரெடிஷன்ஸ் சரிங்களா. அதான் வந்து என்னது பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தமிழர் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்களா, தமிழருடைய பாரம்பரியம், தமிழருடைய மரபு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் என்னது நம்மளுடைய பாரம்பரியம், அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். தமிழோட மரபுனா அதுக்கான ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் என்னது ஒரு லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுதான் என்னது ட்ரெடிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் கான்செப்ட்ஸ் சரிங்களா. கல்ச்சுரல் கான்செப்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் என்னது 0.5ல் 2 மார்க்கில் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கேட்குறதுக்கு. நிறைய கான்செப்ட் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது, எல்லாமே ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா.
இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணாதான் நமக்கு மெமரியில் நம்மளுடைய ஈஸியாக வந்து எக்ஸாமில் வந்து ரீகால் பண்ண முடியும். சரிங்களா? 0.5 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், 2 மார்க், 4 மார்க், 6 மார்க்னு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த லெக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்ச்சுரல், அதில் ஃபர்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் ட்ரைட்ஸ். கல்ச்சுரல் ட்ரைட்ஸ்னு என்னது? ட்ரைட்ஸுங்கிறது என்னது? ஒரு இண்டிவிஜுவல் ட்ரைட், அதாவது ஒரு பண்புகள்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரியான நிறைய ட்ரைட்ஸ் சேர்ந்து தான் என்னது, ஒரு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் வந்து கல்ச்சருங்கிறது உருவாகும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட பண்பு, ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டி தான் என்னது ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னது, ஒரு ஷேக் ஹேண்ட் பண்ணுறது, ஒருத்தவங்களை விஷ் பண்ணுறது, ஒரு எல்டஸ்ட்டை வந்து என்னது நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது. சரிங்களா? ஒரு ஒரு தண்ணி வந்து எப்படி குடிக்கணுங்கிறது, ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என்னது, அதெல்லாம் வந்து ஒரு ட்ரைட்ஸ். இந்த ட்ரைட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் என்னது கல்ச்சர் வந்து உருவாகுது. சரிங்களா? பாருங்க, கல்ச்சரல் ட்ரைட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் தி கல்ச்சர். சரிங்களா? கல்ச்சருடைய ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் என்னது, இந்த ட்ரைட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரியான ட்ரைட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னது ஒட்டுமொத்தமாக தான் கல்ச்சருங்கிறதே வந்து உருவாகுது. சரிங்களா? இந்த கல்ச்சருங்கிறது என்னது, இதுதான் வந்து மெயின். ஒரு ஒரு சொசைட்டி இன்னொரு சொசைட்டியை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்குறது, டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்குறதுக்கு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ட்ரைட்ஸ் ஆனது முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கல்ச்சரில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரைட் வந்து என்னது, இன்னொரு கல்ச்சரில் அது அவங்களுக்கு தேவைப்படாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். சரிங்களா? கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் டிஃபர் ஃப்ரம் சொசைட்டி டு சொசைட்டி. கல்ச்சர் அதே மாதிரி தான், இட் டென் டு டிஃபர் ஃப்ரம் சொசைட்டி டு சொசைட்டி. ஒரு சொசைட்டியில் இம்பார்ட்டண்டாக இருக்கிறது, முக்கியமான கல்ச்சர், முக்கியமான ட்ரெடிஷனாக இருக்கிறது, ஒரு டேபுவாக இருக்கிறது, அங்கே என்னது, அங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? அதான் வந்து கல்ச்சரல் ட்ரைட்ஸ். நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? முன்னாடி பார்த்த கல்ச்சுரல் ட்ரைட் இருக்குல்ல, அந்த மாதிரியான சின்ன சின்ன கல்ச்சுரல் ட்ரைட்ஸ்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இருக்கிறது தான் என்னது, கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். இட் இஸ் என்னது, குரூப்ஸ் ஆர் கிளஸ்டர் ஆஃப் ரிலேட்டட் கல்ச்சுரல் ட்ரைட்ஸ். அதாவது ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதா வந்து கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இட்ஸ் லார்ஜர் கிளஸ்டர்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் ஆர்கனைஸ்ட் அபவுட் சம் நியூக்ளியர் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதாவது என்னது, ஒரு விஷயத்தை சுற்றி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் சேர்ந்து என்னது, ஒரு கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸாக உருவாகிறதா என்னது, ஒரு கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? அது என்னது, சின்ன சின்ன ட்ரைட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு ஹோல் விஷயமா மாறும். அதுதான் வந்து கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் வந்து என்னது, மோஸ்ட்டாக சிங்கிளாக இருக்காது, எல்லாமே என்னது ஒன்று சேர்ந்து தான் இருக்கும். சரிங்களா? அதான் வந்து கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? அதெல்லாம் பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கல்ச்சுரல் அந்த குரூப் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் குரூப் இல்லாட்டி கிளஸ்டர் ஆஃப் ரிலேட்டட் கல்ச்சுரல் ட்ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் டிஃப்யூஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டிஃப்யூஷனா என்ன அர்த்தம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த டிஃப்யூஷன். சரிங்களா? டிஃப்யூஷன் இஸ் a process by which cultural traits are spread from one group ஆர் சொசைட்டி டு அனதர். அதாவது என்னது, ஒரு குரூப்ல இருந்து ஒரு சொசைட்டில இருந்து கல்ச்சர் வந்து எப்படி மற்ற சொசைட்டிக்கு போகுது, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத வந்து கல்ச்சரல் டிஃப்யூஷன். சரிங்களா? அந்த கல்ச்சுரல் டிஃப்யூஷன், அதாவது என்னது, கல்ச்சுரல் டிஃப்யூஷன் அது பரவலாக்கம் அப்படின்னு சொல்லி பேர். அந்த கல்ச்சுரல் டிஃப்யூஷன் வந்து என்னது, கலாச்சார பரவலாக்கம் வந்து என்னது, நிறைய ரீசனால் நடக்கலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி, அந்த ரெண்டு சொசைட்டி பக்கத்து பக்கத்தில் இருக்கிறனால நடக்கலாம். இல்லாட்டி கம்யூனிகேஷன் சேனல்ஸ், ஒரு டிவியோ இல்லாட்டி ஒரு யூடியூபோ அது மூலிமா வந்து நடக்கலாம். சரிங்களா? நமக்கு எக்ஸாம்பிள் என்னது, வெஸ்டர்ன் கல்ச்சரோட, வெஸ்டர்ன் பீப்புளோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன், அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் நம்ம அப்படியே நம்ம இமிட்டேட் பண்ணுறோம். அதெல்லாம் என்னது, கல்ச்சுரல் டிஃப்யூஷன்ஸ் தான். சரிங்களா? நம்ம என்னது சவுத்தில் இருக்கோம், நம்ம வந்து என்னது நார்த்தில் இருக்கக்கூடிய பீப்புளோடைய அப்படியே ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய கல்ச்சர் வந்து நம்ம அப்படியே என்னது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம மாறுறது. அதான் என்னது கல்ச்சுரல் டிஃப்யூஷன். சரிங்களா? ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய கல்ச்சர், ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் என்னது இன்னொரு சொசைட்டியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சுரல் டிஃப்யூஷன். அதான் அது கலாச்சார பரவலாக்கம். சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன் வந்து கல்ச்சுரல் லேக். சரிங்களா? நம்ம முன்னாடியே பார்த்தோம், கல்ச்சரில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று மெட்டீரியல் கல்ச்சர், இன்னொன்று வந்து நான் மெட்டீரியல் கல்ச்சர். சரிங்களா? ஒரு கல்ச்சரில் வந்து சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நான் மெட்டீரியல் கல்ச்சரை விட மெட்டீரியல் கல்ச்சர் வந்து எனக்கு ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சுரல் லேக். சரிங்களா? த சுச்சுவேஷன் இன் விச் some part of the culture, usually in the material culture, change at a faster rate than the other parts, usually non-material culture. சரிங்களா? கல்ச்சரில் வந்து சேஞ்ச் ஆகும்போது மெட்டீரியல் கல்ச்சர் வந்து எனக்கு ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிக்கும், நான் மெட்டீரியல் கல்ச்சர் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் சேஞ்ச் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சுரல் லேக். சரிங்களா? இது பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இந்த கான்செப்டை யார் சொன்னாங்க அப்படிங்கிறது எனது பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்ச்சுரல் லேக் கான்செப்ட் கிவன் பை தி ஆக்பன்ங்கிறவர் தான் எனது இந்த கான்செப்டை சொல்லியிருக்காரு. சரிங்களா? மெட்டீரியல் கல்ச்சர் வந்து எனது நான் மெட்டீரியல் கல்ச்சரோட ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். அதான் வந்து கல்ச்சுரல் லேக். லேக்னா என்ன அர்த்தம், பின்னாடி இருக்குது. அதான் நான் மெட்டீரியல் கல்ச்சர் வந்து பின்னாடி இருக்குது, ஒன்று மட்டும் என்னது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அதான் வந்து கல்ச்சுரல் லேக்.
நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து எத்னோசென்ட்ரிசம். சரிங்களா, எத்னோசென்ட்ரிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சம்னருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா, இது ஒன்றும் இல்லை, ஒருத்தங்களுடைய சுப்பீரியாரிட்டி. சரிங்களா, ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, என்னோட கல்ச்சர் தான் பெருசு, மற்றதெல்லாம் என்னோட கல்ச்சர் கீழே தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து எத்னோசென்ட்ரிசம். சரிங்களா, இட்ஸ் அ டெண்டன்சி ஆஃப் தி சொசைட்டி டு கன்சிடர் இட்ஸ் ஓன் கல்ச்சர் ஆஸ் பெஸ்ட் அண்ட் அதர்ஸ் ஆஸ் இன்ஃபீரியர். சரிங்களா, நம்மளோட கல்ச்சர் தான் பெருசு, மற்றதெல்லாம் என்னது இன்ஃபீரியர், நமக்கு கீழே, என்னோட கல்ச்சர் கீழே அப்படின்னு நினைக்கிறாங்களா, அதுக்கு பேர் வந்து எத்னோசென்ட்ரிசம். சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட கல்ச்சரில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து என்னது மற்ற கல்ச்சரோட கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து எத்னோசென்ட்ரிசம். தென் அந்த கல்ச்சரை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த கல்ச்சரில் கூட சுப்பீரியான இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து எத்னோசென்ட்ரிசம். சரிங்களா, எத்னோசென்ட்ரிக் பிஹேவியர் என்ன அர்த்தம், தன்னோட கல்ச்சர் தான் பெருசு, மற்ற கல்ச்சரோட கம்பேர் பண்ணால் என்னோட கல்ச்சர் தான் பெருசு, இந்த கல்ச்சர் என்னோட கல்ச்சரில் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எத்னோசென்ட்ரிசம். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம். பாருங்கள், இது வந்து என்னது ஆப்போசிட் ஆஃப் எத்னோசென்ட்ரிசம். சரிங்களா, எத்னோசென்ட்ரிசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்ச்சர் தன்னோட கல்ச்சர் இன்னொரு கல்ச்சரோட கம்பேர் பண்ணி தன்னோட கல்ச்சரில் கூடிய இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பெட்டராக இருக்கக்கூடிய இப்போ இதில் ப்ராக்டிஸ்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி என்னோட தான் பெருசு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் கல்ச்சரல் ரிலேட்டிவ்ஸுங்கிறது என்னென்னா, ஒரு கல்ச்சர் வந்து அதோட வியூ பாயிண்ட்லேருந்து அந்த கல்ச்சர் எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதோட இடத்துல இருந்து அந்த கல்ச்சரை மட்டுமே பார்க்குறதா வந்து கல்ச்சரல் ரிலேட்டிவிசம். சரிங்களா, மற்ற கல்ச்சரோட எங்கேயும் வந்து அதை வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சரல் ரிலேட்டிவிசம். சரிங்களா, கல்ச்சர் ஆகட்டும், அந்த நாம்ஸோ இதுவோ எல்லாமே என்னது ஒரு சொசைட்டிக்கு இன்னொரு சொசைட்டிக்கு மாறும். அது அந்த மாறத்துக்கான ரீசன் வந்து என்னது, அவங்களுடைய லொக்கேஷனாக இருக்கலாம். சரிங்களா, அவங்களுடைய ஹேபிட்டாக இருக்கலாம். சரிங்களா, அவங்களோட பழக்கவழக்கமாக இருக்கலாம். சரிங்களா, அதனால் நம்ம கல்ச்சரில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது மற்றவங்களுக்கு என்னது இம்பார்ட்டண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம கல்ச்சரை மற்ற கல்ச்சரோட அதை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விச் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம், அவங்களுடைய பிளேஸ் வேறு. சரிங்களா, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்மளாம் பிளைன்ஸில் இருக்கோம், ஒரு ஹிமாலயனிலோ இல்லாட்டி ஒரு ஊட்டிலேயோ கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பீப்புளோடைய ஆக்டிவிட்டீஸும் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸும் டிஃபர் ஆகும். சரிங்களா, அங்கே என்னது ரொம்ப ஸ்வெட்டர்ஸ் அதெல்லாம் மோஸ்ட்டாக இப்போ எல்லா டைமும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப குளிர் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, பட் அது வந்து என்னது அதே வந்து கல்ச்சர், அதே ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் வந்து நம்ம இங்கே பிளைன்ஸில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. சரிங்களா, அதே மாதிரி தான் கல்ச்சரும். சரிங்களா, அந்த கல்ச்சர் வந்து எங்கே இருக்கோ, எங்கே ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த சுச்சுவேஷனில் இருந்து அந்த கல்ச்சரை வந்து நம்ம பார்க்கணும். அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த கல்ச்சரை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சரல் ரிலேட்டிவிசம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து கல்ச்சுரல் ஃப்ளூரலிசம். சரிங்களா, கல்ச்சுரல் ஃப்ளூரலிசம் அது அந்த பேரில் இருக்குது. சரிங்களா, டிஃப்ரெண்ட் கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள் வந்து ஒரே இடத்துல ஒரு சிம்பத்தட்டிக் கன்சிடரேஷனோட வித்தவுட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, வாழ்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சுரல் ஃப்ளூரலிசம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் யூனிவர்சல்ஸ். கல்ச்சுரல் யூனிவர்சல்ஸ் வந்து என்னென்னா, ஒரு கல்ச்சுரல் ட்ரைட் இருக்கும். சரிங்களா, அந்த கல்ச்சுரல் ட்ரைட் வந்து அந்த மெம்பர்ஸ் சொசைட்டி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த கல்ச்சர் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுக்கு பேர் தான் அந்த கல்ச்சுரல் யூனிவர்சல்ஸ். அதாவது அந்த கல்ச்சர் வந்து எங்கே போனாலும் அந்த ட்ரைட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, அதான் வந்து கல்ச்சுரல் யூனிவர்சல். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, ஒரு நேஷனல் ஃப்ளாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது. சரிங்களா, ஒரு லாயல்ட்டி, ஒரு பேட்ரியாட்டிசம். சரிங்களா, எல்டர்ஸ்க்கு உமனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல என்னது கல்ச்சுரல் யூனிவர்சல். அதாவது வேர்ல்டில் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, எந்த சொசைட்டிக்கு போனாலும் சரி, அங்கே என்னது அவங்களுடைய நேஷனல் ஃப்ளாக், அவங்களுடைய நேஷனல் ஆந்தம்க்கு என்னது அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து கல்ச்சுரல் யூனிவர்சல்ஸ். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சரிங்களா, கல்ச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ். இதை நம்ம ஃபாலோ பண்ண இல்லாட்டி இன்னொன்று வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சொசைட்டியை வந்து நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு தான் வந்து கல்ச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சரிங்களா, இட் ரெஃபர்ஸ் டு தி கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் தட் ஆஃபர்ஸ் சோசியலி அக்செப்டபிள் சாய்ஸ். அதாவது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன். சரி, நம்ம என்னது வேட்டி சட்டை தான் போடணும்னால நம்ம என்னது பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம். சரி, நம்மளுடைய ஆக்குபேஷன். சரிங்களா, நம்மளுடைய கஸ்டம்ஸ் எல்லாம் என்னது ஒரு சாய்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த சொசைட்டி நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கும். அதுக்கு பிறகு அந்த கல்ச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சரிங்களா, இன்னொரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து மார்ஜினல் மேன். மார்ஜினல் மேன் என்னது விளிம்பு நிலை மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு ரெண்டு ஸ்டேட்டோட பார்டரில் இருக்கக்கூடிய பீப்புள், இல்லாட்டி ரெண்டு கண்ட்ரியோட பார்டரில் இருக்கக்கூடிய நியர்பை பார்டரில் இருக்கக்கூடிய பீப்புள். சரிங்களா, அந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டேட்டோட கல்ச்சரையும் ஃபாலோ பண்ண முடியாது, இந்த ஸ்டேட்டோட கல்ச்சரையும் ஃபாலோ பண்ண முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் இருப்பாங்க. சரிங்களா, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியே இருக்காது. சரிங்களா, அந்த ஸ்டேட்காரங்களா இந்த ஸ்டேட்காரங்களா அப்படிங்கிறவங்க அவங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி பேஸே இருக்காது. அவங்களுக்கு பேர் தான் வந்து மார்ஜினல் மேன். சரிங்களா, அவங்க என்னது ரெண்டு இதுக்கான சென்ட்ரலையும் இருக்க மாட்டாங்க, ரெண்டுக்கான மார்ஜினில் இருப்பாங்க. சரிங்களா, அந்த கல்ச்சரோட சென்ட்ரலையும் இந்த கல்ச்சரோட சென்ட்ரலையும் முழுசாக அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ரெண்டு கல்ச்சரோடைய எட்ஜில் மார்ஜினில் அங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம்னு சொல்லி ரெண்டையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் என்னது மார்ஜினல் மேன், விளிம்பு நிலை
மனிதர்கள். எக்ஸாம்பிள் என்னது, பீப்புள் லிவிங் இன் தி பார்டர் ஆஃப் தி 2 ஸ்டேட்ஸ், இல்லாட்டி மைக்ரண்ட் லேபர்ஸ்லாம் என்னது இந்த மார்ஜினல் மேன்ல சொல்லலாம். இந்த கான்செப்டை கொண்டு வந்தவங்க ராபர்ட் எஸ்ரா பார்க் அண்டு எவரெட் ஸ்டோன்குவிஸ்ட். சரிங்களா, அந்த ஆத்தரோட நேமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, எதுவும் அது .5ல கேட்கறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எத்தோஸ். எத்தோஸ் என்ன அர்த்தம், நெறிமுறைகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, எத்தோஸ்ங்கிறது ஒரு கிரீக் வேர்டு, அதுக்கான மீனிங் வந்து கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல வந்து என்னது, நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த எத்தோஸ்ங்கிறது என்னது, அதுவும் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரைட் தான். பட் இந்த ட்ரைட் எப்படி இருக்கும், ரொம்ப பெக்குலியர், ரொம்ப பர்டிகுலராக இருக்கும். சரிங்களா, இந்த கல்ச்சர்னால என்னது இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இட்ஸ் அ ட்ரைட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெக்குலியர் டு தி பர்டிகுலர் கல்ச்சர். அதாவது என்னது, ஒரு இந்த வில்லேஜ்னா அது பர்டிகுலராக இருக்கும். இந்த பீப்புள், இந்த செட் ஆஃப் பீப்புள்லாம் இந்த மாதிரி, இந்த ரிலிஜன் பீப்புள்லாம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த சொசைட்டி பீப்புள்லாம் இந்த இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெக்லியர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு ட்ரைட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து எத்தோஸ். சரிங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்தியாவுக்கான என்னது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதெல்லாம் என்னது, இந்தியாவுக்கு வந்து இந்தியா வந்து மோஸ்ட்டாக ரூரல் ஏரியாஸ் தான் அதிகமாக இருக்குது. ரூரல் ஏரியா இருக்கக்கூடிய ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அப்புறம் அந்த கைவினை பொருட்கள், இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அது ரொம்ப ரொம்ப பெக்குலராக இருக்கும் இந்தியாவுக்கு. அதான் அது எத்தோஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெக்குலரான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை வச்சு மற்ற குரூப்போட நம்மளால் என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். அதுதான் எத்தோஸ். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் இனர்ஷியா. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். சரிங்களா, முன்னாடியே கல்ச்சுரல் லேக் பார்த்தோம். கல்ச்சுரல் லேக்னா என்னது, மெட்டீரியல் கல்ச்சர் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகி போய்கிட்டே இருக்கும். நான் மெட்டீரியல் கல்ச்சர் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்கும், ரொம்ப பின்னாடி இருக்கும். அதுக்கு பேர் வந்து கல்ச்சுரல் லேக். இது வந்து கல்ச்சுரல் இனர்ஷியா. சரிங்களா, இது என்னன்னா, இது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ஒரு சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகி போய்கிட்டே, கல்ச்சரில் சேஞ்ச் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் மட்டும் அந்த கல்ச்சரை விட்டு மாறாமல் ரொம்ப ட்ரெடிஷனே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கல்ச்சுரல் இனர்ஷியா. சரிங்களா, இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் பை தி பீப்புள் இன் ஏ கல்ச்சர். சரிங்களா, அது என்னது, ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டாமினன்ட் சோசியல் கிளாஸோ இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளோ அவங்களுடைய ப்ரிவிலேஜ் ஸ்டேட்டஸை வந்து என்னது அப்படியே கன்சிடர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து கல்ச்சுரல் இனர்ஷியா. சரிங்களா, என்னது, இட் இஸ் seen as a obstacle to the development. சரிங்களா, அந்த சொசைட்டியோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க என்னது ஒரு அப்டக்கிள்ஸ், ஒரு தடையாக இருப்பாங்க. அதான் வந்து கல்ச்சுரல் இனர்ஷியா. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் சேஞ்ச். சரிங்களா, கல்ச்சுரல் சேஞ்ச் இம்பார்ட்டன்ட், 4 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கல்ச்சுரல் சேஞ்ச் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆல்ட்ரேஷன்ஸ் இன் தி டிஃப்ரெண்ட் ஸ்பேர்ஸ் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் தி சொசைட்டி. சரிங்களா, ஒரு கல்ச்சரோடைய டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ், வெவ்வேறு மட்டத்தில் ஒட்டுமொத்த மாற்றத்தை கொண்டு வரதான் எனக்கு கல்ச்சுரல் சேஞ்ச், அதாவது கலாச்சார மாற்றம். சரிங்களா, இந்த கலாச்சார மாற்றம் எப்படி இருக்குன்னா, எதனால் நடக்கும், டியூ டு இன்டர்பிளே ஆஃப் சம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். சரிங்களா, நிறைய இன்டர்னல் ஃபேக்டர் இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால நடக்கலாம். இல்லாட்டி புதுசாக ஏதாச்சும் ஒரு இன்வென்ஷன்ஸ், ஒரு டிஸ்கவரிஸ் வரதுனால, இல்லாட்டி வெளியிலேருந்து நம்ம கல்ச்சுரல் டிஃப்யூஷன்ஸ், வெளியிலேருந்து கல்ச்சரை பாரோ பண்ணுறதுனாலையோ இந்த கல்ச்சுரல் சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கலாச்சார மாற்றம் எதனால் நடக்கணும்னது, நம்ம புதுசாக அதை கண்டுபிடிக்கிறனால, இல்லாட்டி மற்ற கல்ச்சர்லேருந்து பெட்டராக ஒரு விஷயம் நமக்கு உள்ளே வரும்போது இந்த கலாச்சார மாற்றம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கல்ச்சுரல் சேஞ்சுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரிங்களா, ஒரு நேச்சுரல் என்வரன்மெண்ட், ஒரு ஃப்ளட்டோ, ஒரு பாப்புலேஷன் ட்ரவுட்டோ வரும்போது ஆல்ட்ரேஷன் நடக்கும். சரிங்களா, இந்த இன்வென்ஷன்ஸ், கல்ச்சரல் லாஸ் நடக்கும். அப்புறம் அதர் கல்ச்சரோட நம்ம கான்டாக்டில் இருக்கும்போது இந்த கல்ச்சுரல் சேஞ்ச் நடக்கும். சரிங்களா, தென் அதில் வந்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கல்ச்சரேஷன். கல்ச்சுரேஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு சொசைட்டியில் புதுசாக வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ட்ரைட், ஒரு ஏலியன் ட்ரைட்ஸ் வந்து அந்த சொசைட்டிக்குள்ளே எப்படி டிஃப்யூஸ் ஆகி அது எப்படி லார்ஜ் ஸ்கேலில் எல்லாரும் அடாப்ட் ஆகிற மாதிரி மாறுதோ அதுக்கு பேர் தான் என்னது அக்கல்ச்சரேஷன். அதாவது அது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரைட் ஒரு கல்ச்சர் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடும். அதுக்கு பேர் தான் வந்து அக்கல்ச்சரேஷன். சரிங்களா, அந்த அக்கல்ச்சரேஷன் அது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சோசியல் சேஞ்ச். அந்த அக்கல்ச்சரேஷன் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது, அசிமிலேஷன் அண்டு கல்ச்சுரல் இன்டெகிரேஷன். சரிங்களா, கல்ச்சுரல் சேஞ்ச் தான் அக்கல்ச்சுரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ட்ரைட் நம்ம கல்ச்சருக்கு வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன் வந்து என்னது கம்ப்ளீட்டாக மாற்றிடும். அதுக்கு பேர் தான் வந்து அக்கல்ச்சுரேஷன். சரிங்களா, அதில் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அசிமிலேஷன், இன்னொன்று வந்து கல்ச்சுரல் இன்டெகிரேஷன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அசிமிலேஷன். சரிங்களா, அசிமிலேஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு பர்சன் ஒரு சொசைட்டியிலேருந்து ஒரு குரூப்பில் இருந்து இன்னொரு குரூப்புக்கு போகிறார். சரிங்களா, அங்கே போய் அங்கே ஸ்டே பண்ணுறாரு. ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது என்னது, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய பிஹேவியர் எல்லாம் பிடிச்சி போய் அங்கேயே செட்டில் ஆகிறாரு. அப்போ அங்கேயே செட்டில் ஆகிற பர்சன் என்ன பண்ணுறாரு, அந்த குரூப்போட சொசைட்டியோடைய கல்ச்சரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஓன் கல்ச்சர், அவருடைய ரூட் கல்ச்சர், அவருடைய மதர் கல்ச்சர் என்ன அவர் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கார்ட் பண்ணிடுறாரு. அதுக்கு பேர் வந்து அசிமிலேஷன். சரிங்களா, பாருங்க, பர்சன் ஆர் குரூப் பிலாங்கிங் டு ஒன் கல்ச்சர்
adopts the practice of another, thereby becoming a member of that culture. சரிங்களா? ஒரு கல்ச்சர் வந்து இன்னொரு கல்ச்சருக்கு போய் அங்கே மெம்பர் ஆகி அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் என்னது, அவருடைய ரூட் கல்ச்சர், அவரோட பேசிக் கல்ச்சரை மறந்துட்டு இந்த புது கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். சரிங்களா? அதுதான் வந்து அசிமிலேஷன். சரிங்களா? பாருங்கள், ஒரு வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய ஒரு எஜுகேட்டட் பாய் வந்து என்னது, ஒரு சிட்டியில் போய் செட்டில் ஆன உடனே அந்த வில்லேஜ் பற்றியான பேசிக்கான ஆக்டிவிட்டிஸ், அந்த கல்ச்சர் எல்லாமே மறந்துட்டு அந்த வில்லேஜுக்கான அந்த சிட்டிக்கான கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறது என்னது, அசிமிலேஷன். சரிங்களா? தென் கல்ச்சுரல் இன்டெகிரேஷன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த கல்ச்சுரல் இன்டெகிரேஷன் எப்படின்னா, ஒரு பீப்புள், ஒரு இண்டிவிஜுவல் வந்து இன்னொரு சொசைட்டியில் போய் மெம்பர் ஆகும்போது அந்த சொசைட்டியோடைய கல்ச்சர்ஸையும் வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க வித்தவுட் சாக்ரிஃபைசிங் தி அவங்களுடைய ஓன் கல்ச்சர், அவங்களுடைய ரூட் கல்ச்சர், மதர் கல்ச்சர் மாறாமல் அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரே அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அதான் பாருங்கள், when one group assumes beliefs, practice, rituals of another group without sacrificing the characteristics of its own culture. சரிங்களா? நம்ம என்னது, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த்தில் இருக்கக்கூடிய நம்ம பீப்புள் என்னது, அவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸை செலிப்ரேட் பண்ணுறது வந்து இந்த கல்ச்சுரல் இன்டெகிரேஷனில் வரும். தென் இதோட கல்ச்சுரல் கான்செப்ட்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் தேர் ரிலவன்ஸ் டு எக்ஸ்டென்ஷன். தென் அந்த கல்ச்சுரல் கான்செப்ட்ஸ் வந்து எப்படி பேரியராக இருக்குது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் அதோட ரிலவன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். அதாவது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் கல்ச்சரோட ரிலவன்ஸ் என்ன, கல்ச்சரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கல்ச்சருங்க நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போகக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், கல்ச்சரலி கம்பேட்டிபிளாக இருக்கணும், அவங்க கல்ச்சருக்கு வந்து அக்செப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பீப்புள் வந்து அது ஈஸியாக வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சரிங்களா? நிறைய கல்ச்சுரல் ட்ரெடிஷன், நிறைய நார்ம்ஸ் எல்லாம் என்னது, ஹைலி ரெலவெண்ட் டு தி எக்ஸ்டென்ஷன் ஒர்க். சரிங்களா? அவங்களுடைய ஆட்டிடியூட் ஆகட்டும், அவங்களோட டிசிஷன்ஸ் ஆகட்டும், ஒரு விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணக்கூடியான ஒரு அந்த ஒரு வில்லிங்னஸ் ஆகட்டும், அது எல்லாமே என்னது, இந்த கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்களா? அதெல்லாம் என்ன பண்ணுவோம், எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர் அந்த பீப்புளோடைய கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸை நல்லா தரவாக ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கல்ச்சருக்கு கம்பேட்டிபிளாக இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து என்னது, டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த டீப் ரூட்டட் பிலீஃப்ஸ் வந்து என்னது, சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு பேரியராக இருக்கும். சரிங்களா? அந்த பேரியரை வந்து எப்படி டிஃப்யூஸ் பண்ணி நம்ம அந்த டெக்னாலஜி உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். தென் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சோசியல் டபூஸ். சரிங்களா? அந்த டபூஸில் வந்து டபூஸ் என்ன, மோஸ் என்ன, நார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும். சரிங்களா? என்னது, ஒரு நான்வெஜ், ஒரு வெஜிடேரியன் ஃபேமிலிஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் போயிட்டு நம்ம என்னது, ஒரு ஃபிஷ் கல்ச்சர், ஒரு சிக்கன் ஃபார்மோ நம்மளால் வந்து கொண்டு போய் அவங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க முடியும். இல்லாட்டி ஒரு முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாவில் இருக்கும் அந்த ஒரு பிக் என்டர்பிரைஸை வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியாது. அதனால் அவங்களுடைய டபு என்ன, அவங்களோட மோரிஸ் என்ன, அவங்களுடைய நாம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னது, நம்மளுடைய என்டர்பிரைஸோ நம்மளுடைய டெக்னாலஜிஸும் அவங்களுக்கு வந்து கொண்டு போகணும். சரிங்களா? அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இண்டிஜினஸ் நாலேஜ், இண்டிஜினஸ் ப்ராக்டிஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் என்னது, ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர், அங்கே என்னது, ஒரு சொசைட்டின்னு இருந்தாலே அங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் இருக்கா, அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா, என்ன மாதிரியான குரூப் டைனமிக்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய லெவல் ஆஃப் கோஹெசிவ்னஸ், அதாவது எவ்வளோ யூனிட்டியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னது, நம்மளுடைய டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு போகணும். சரிங்களா? அங்கே என்னது, நம்ம போகக்கூடிய டெக்னாலஜிஸ் வந்து என்னது, அந்த கான்ஃப்ளிக்ட்டை கம்மியாக்கலனாலும் பரவாயில்ல, அது அந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடாது. அதனால் என்னது, எல்லாருக்கும் பொதுவான அந்த கான்ஃப்ளிக்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணாமல் எல்லாருக்கும் என்னது, ஒரு காமனான ஒரு பிளேஸில் இல்லாட்டி காமனான ஒரு ப்ராக்டிஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அங்கே என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, எவ்வளோ எந்த லெவலில் யூனிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து கொண்டு போகணும். தென் நம்ம ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து புதுசாக கொண்டு போகிறத விட ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம ரிஃபைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, ஒரு உடன் ஃப்ளோ வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து என்னது, ஒரு அயன் பாடியை மாற்றி கொடுக்கணும். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளவ் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு, கண்ட்ரி ப்ளவ் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு, பட் இருந்தாலும் அதோடைய ஒரு பாடி பார்ட்டை வந்து நம்ம மாற்றி கொடுக்குறோம். அதாவது என்னது, ஒரு டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட்டாக மாற்றாமல் அதை அப்படியே ரிஃபைன் பண்ணி கொடுக்கும்போது என்னது, அவங்க வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா?
அதே மாதிரி அந்த பீப்புளோடைய ஃபோக் கல்ச்சர், அவங்களுடைய ஃபோக் ப்ராக்டிசஸ், அவங்களுடைய ஃபோக் மீடியாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய டெக்னாலஜிஸ் எல்லாம் என்னது அதுக்கு கம்பேபிளாக இருக்க முடியும். இல்லாட்டி அந்த ஃபோக் மீடியாவை யூஸ் பண்ணி அந்த பீப்புளுக்கு கொண்டு போகும்போது அவேர்னஸ்க்கு நம்ம அந்த பீப்புளுக்கு அந்த ஃபோக் மீடியாஸை யூஸ் பண்ணும்போது என்னது அவங்க ஈஸியாக வந்து நம்மளுடைய டெக்னாலஜி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தென் ஒரு டோட்டல் டிவாஸ்டேஷன், அதாவது ஒரு ஃப்ளட்டோ ஒரு கலாமிட்டிஸோ வந்துட்டு அந்த அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக தான் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க புதுசாக பில்ட் பண்ணும்போது என்னது அவங்களுடைய கல்ச்சரும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது நம்மளோட இன்டர்வென்ஷன் மூலிமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு பெட்டரான ஒரு டெக்னாலஜி அவங்களுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? தென் அதே மாதிரி அந்த சுச்சுவேஷனுடைய வல்னரபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரியான பொது டெக்னாலஜி தான் நம்ம கொண்டு போகணும். சரிங்களா? அதே மாதிரி அந்த டெக்னாலஜியில் சேஞ்சை நம்ம கொண்டு போனோம்னா அது வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஒரு கல்ச்சரில் இருக்கக்கூடிய அதர் ஆஸ்பெக்டை நம்ம மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறதை விட வந்து என்னது ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக அதை விட கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு வெர்ஷன் நம்ம கொண்டு போனோம்னா என்னது ஈஸியாக வந்து அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அவர் வந்து ஒரு சீரியல் கிராப் ஒரு ரைஸோ ஒரு மெய்ஸோ போட்டுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அதில் வந்து என்னது ஒரு நிறைய பெஸ்ட் ப்ராப்ளமோ இல்லாட்டி ஒரு வீடு ப்ராப்ளமோ இல்லாட்டி ஒரு ஈல்டு கம்மியாக இருக்குன்னு ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு புது வெரைட்டி நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம்னா என்னது அவங்க வந்து ஈஸியாக வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பீப்புளோடைய டபு எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு. சரிங்களா? ஒரு சில சொசைட்டில வந்து உமன் வந்து வெளியில் போக மாட்டாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மேன் கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான நிறைய டபுஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான டபுஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த பீப்புளோடைய லைவ்லிவுட் அந்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட், அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ், அவங்களுடைய அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு என்டர்பிரினல் ஆக்டிவிட்டி லார்ஜ் ஸ்கேலுக்கு அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? அதை வந்து சிக்கிள்ஸ் ஆர்எஸ் பண்ணுறதுக்கு சிக்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டியும் வந்து ஒரு ட்ரெஜரி ஃப்ரீ ஒரு என்னது ரொம்ப ஒரு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சொகுசாக ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஒரு டூல்ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸோ செய்கிறதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை என்ன பண்ணலாம், அப்ஸ்கேல் பண்ணி அவங்கள ஒரு என்டர்பிரனராக வந்து நம்ம மாற்றலாம். தென் இது வரைக்கும் கல்ச்சருக்கும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கும் என்ன ரிலேஷன், கல்ச்சரை வந்து எப்படி நம்ம அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பேரியர்ஸ் டியூ டு கல்ச்சரல் நார்ம்ஸ். அதாவது என்னது கல்ச்சரல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரியான பேரியர்ஸ் வரும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் ட்ரெடிஷன் அண்ட் எல்டர்ஸ். சரிங்களா? அதாவது என்னென்னது அவங்க ட்ரெடிஷனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது புதுசாக ஏதாவது ஒரு புது மெத்தட் நம்ம கொண்டு போய் கொடுத்தாலும், புதுசாக ஒரு வெரைட்டிஸ் கொண்டு போய் கொடுத்தாலும் நம்மளாம் என்னது ஒரு சந்தேகத்தோடய பார்ப்பாங்க. எனக்கு வந்து என்னது ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய பழைய ட்ரெடிஷனை யூஸ் பண்ணிக்கிறேன், உங்களோட புதுசான கூட ஒரு விஷயம் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் என்னது அவங்களுடைய என்னது ஒரு அந்த ஓல்டான ஒரு ட்ரெடிஷனல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது என்னது நமக்கு வந்து ஒரு எகென்ஸ்டாக இருக்கிறதுக்கு மாறுறதுக்கு ஒரு பேரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் செகண்ட் ஒன் வந்து ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம் அண்டு சோஷியல் ப்ரெஷர். சரிங்களா? நம்ம முன்னாடியே சொன்னோம், அந்த மோரிஸோ ஃபோக்கஸோ இருந்தால் அதை எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் டிவேட் ஆகி வெளியில் வரும்போது அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அவங்க மேலே ஒரு ப்ரெஷரை போடுவாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிஸ்க்கு அந்த கிரிட்டிசிசத்துக்கு பயந்துட்டு என்னது அந்த புதுசாக ஒரு டெக்னாலஜிஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் அதே மாதிரி சோசியல் எக்ஸ்பெக்டேஷன் அண்டு டிசைர் ஆஃப் தி கம்யூனிட்டி, அந்த சொசைட்டியோட அப்ரூவல், அந்த சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னது நமக்கு ஒன் ஆஃப் தி ஒரு பேரியராக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் கம்பீட்டிங் வேல்யூஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ். சரிங்களா? அதாவது என்னது நம்ம ஒரு வேல்யூஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம், பட் ஆனால் ஃபார்மர்ஸ்க்கு வேற ஒரு வேல்யூ இம்பார்ட்டண்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்னது ஒரு கிராப் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஒரு பேடி ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் வந்து என்னது நம்ம வந்து ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு புதுசாக ஒரு வெரைட்டி கொண்டு போய் நமக்கு ஃபார்மருக்கு கொடுக்குறோம். நம்மளோட ப்ரியாரிட்டி என்னது ஈல்டு, நம்மளோட வேல்யூ என்னது ஹையர் ஈல்டு கொடுக்குற ஒரு கிராப் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் ஃபார்மரோட ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர் என்ன பண்ணுவார், அதர் ஃபேக்டர்ஸையும் பார்ப்பாரு. ஈல்டு அதிகமாக இருந்தால் மட்டும் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கணும், அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும், அதோட குக்கிங் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரியான அதர் ப்ரியாரிட்டிஸ் அதர் வேல்யூஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதாவது நம்ம ஒரு வேல்யூ நம்ம ஒரு விஷயத்தை ப்ரியாரிட்டின்னு நினச்சி நம்ம கொண்டு போவோம். பட் ஃபார்மருக்கு என்னது வேற ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும். அதுவும் என்னது வேறையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தென் சோசியல் ஆப்ளிகேஷன்ஸ் அண்டு செரிமோனிஸ். சரிங்களா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஊரில் நடக்கூடிய ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ், அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கான மேரேஜ், அப்புறம் ஃபியூனரல்ஸ், சரிங்களா, அதுக்கெல்லாம் என்னது ஃபார்மர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து என்னது ஒரு செகண்டரி ப்ரிஃபரன்ஸ் தான். சரிங்களா, அந்த ஊரில் வந்து ஒரு வெட்டிங்கோ இல்லாட்டி ஒரு டெத்தோ இருக்கும்போது என்னது நம்மளோட ட்ரைனிங் வந்து அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ஃபெஸ்டிவல் தான் அவங்க பார்ப்பாங்க. அதுவும் என்னது ஒன் ஆஃப் தி பேரியர் ஃபார் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ். தென் ஜெண்டர் ரோல்ஸ். சரிங்களா, நம்ம முன்னாடியே ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் பார்த்த மாதிரி மேலுக்குன்னு தனியாக ஒரு ரோல் இருக்குது, ஃபீமேலுக்குன்னு தனியாக ஒரு ரோல் இருக்குது. சரிங்களா, நம்ம என்ன பண்ணணும், யாருக்கு எந்த ரோலுக்கு யார் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டெக்னாலஜிஸை கொண்டு போகணும். அதனால் அது ஜெண்டரும் முக்கியமான ஒரு பேரியராக தான் இருக்குது. சரிங்களா, மென்னு கன்வின்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல என்னது ஃபீமேலை கன்வின்ஸ் பண்ணோம்னா எனக்கு அது நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து லேண்ட் டென்யூர் அண்டு இன்ஹெரிட்டன்ஸ் இஷ்யூஸ். சரிங்களா, அதாவது ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் வந்து என்னது ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபென்சிங் போடுறதோ இல்லாட்டி ஒரு பில்டிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ இருக்குது, அதாவது ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்னது அந்த லேண்டோட டெனண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி அவர் ஒரு ஓனராக இருக்கலாம். சரிங்களா, ஒரு ஓனராக இருந்தால் என்னது அவரோட ப்ராப்பர்ட்டினா அவர் என்னது ஈஸியாக வந்து அதை அடாப்ட் பண்ணும். இல்லாட்டி அந்த ப்ராப்பர்ட்டியில் என்னது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லாட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவர் வந்து லீஸ்க்கு எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னு என்னது அவ்வளோ ஈஸியாக வந்து அவர் வந்து அந்த ஒரு ஃபார்ம் இம்ப்ரூவ்மெண்ட்டோ அந்த பில்டிங்கை வந்து கட்டிட்டு ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டார். அதாவது என்னது லேண்டோட டெனியூர், லேண்டோட ஓனர்ஷிப்பும் என்னது நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பேரியராக தான் அமையுது. சரிங்களா, சப்போஸ் அந்த அது அவருடைய லேண்ட்னா என்னது கண்டிப்பாக அவர் வந்து அந்த இடத்த வந்து நம்ம சொல்கிற டெக்னாலஜி ஒரு ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவார். பட் அவரே வந்து ஒரு லீஸ்க்கு எடுத்து பண்ணியிருக்காரு, இல்லாட்டி அது ஒரு அந்த லேண்ட் வந்து ஒரு டிஸ்பியூட்டில் இருக்குது அப்படின்னும் போது என்னது அவர் ஈஸியாக வந்து நம்ம சொல்லக்கூடிய டெக்னாலஜிஸ் வந்து அடாப்ட் பண்ண மாட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். அதாவது என்னது ஒருத்தவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ் என்னது நம்மளுடைய அடாப்ஷனுக்கு வந்து ஒரு பேரியராக இருக்கலாம். சரி, என்ன பண்ணது எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னது ஒரு கடவுள்கிட்ட கேட்டு இல்லாட்டி என்னோட ஆன்சஸ்டர்ஸ் முதல்கிட்ட கேட்டு அவங்க அப்ரூவ் பண்ணால் தான் நான் அந்த விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். அந்த மாதிரியான அப்ரூவல்ஸ் வந்து என்னது நம்மளுடைய டெக்னாலஜிஸ்க்கு வந்து கிடைக்காம இல்லாட்டி இதெல்லாம் நம்மளுடைய பிலீஃப்க்கு வந்து எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மஸ் என்னது அதை வந்து அடாப்ட் பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலிஜியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் என்னது அந்த ஸ்பெசிஃபிக் டேஸ், அப்போ ஒரு வீக்கில் இல்லாட்டி ஒரு மந்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டேவாக இருக்கும். சரிங்களா, ஒரு இந்த வீக்கில் வந்து ஒரு ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது என்னது நம்மளுடைய ஒர்க்குக்கு வந்து என்னது அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய கல்ச்சருக்கு தான் என்னது அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் ஓவராலாக அந்த கல்ச்சுரல் பேரியர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குன்னு நம்ம அந்த ஃபார்மர்ஸ்க்கு பண்ண போகும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த வில்லேஜ் பற்றி, அந்த வில்லேஜோட கல்ச்சுரல் காம்பிடன்ஸை பற்றி, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களுடைய மோரைஸ், அவங்களோட டபுஸை பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு, சரிங்களா, அந்த ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா என்னது அதுக்கு கம்பேட்டிபிளாக இருக்க மாதிரி, அதுக்கு ஒத்து போகிற மாதிரி, அதை வந்து அஃபெக்ட் பண்ணாமல், அதை வந்து மீறாமல் அவங்க வந்து அந்த நம்ம டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜிஸ் தான் என்னது நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொண்டு போய் கொடுத்தா என்னது அதோட அடாப்ஷன் வந்து பெட்டராக இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த லோக்கல் பீப்புளோட என்னது இண்டிவிஜுவலாக அவங்கள வந்து கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டு என்ன பண்ணணும், அவங்க அந்த நியூ ப்ராக்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். சரிங்களா, ஓவரால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய நியூ ப்ராக்டிஸ் வந்து நாட் ஓன்லி டெக்னிக்கலி டெக்னிக்கலாக சவுண்டாக இருந்தால் மட்டும் ஹையர் ஈல்டு கொடுத்தா மட்டும் போதாது, பட் ஆல்சோ சோசியலி அண்ட் கல்ச்சரலி அக்செப்டபிள். சரிங்களா, நம்மளோட டெக்னாலஜி என்னதான் வந்து ஹையரான ஈல்டு கொடுத்தாலும் அது அவங்களுடைய சோசியல் அண்டு கல்ச்சரல் பேக்ரவுண்டுக்கு என்னது அக்செப்ட் பண்ணுற மாதிரி கம்பேட்டிபிளாக இருந்தால் தான் அந்த ஃபார்மர்ஸ் வந்து என்னது அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, இதான் என்னது கல்ச்சரல் நார்ம்ஸ், அதோடைய கல்ச்சரோட ரோல் இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா, இதில் வந்து என்ன தெரியுது, நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ஒரு டெக்னாலஜிஸ் கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த கல்ச்சரை நம்ம அந்த கல்ச்சருக்கு கம்பேட்டிபிளாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியாக இருந்தால் தான் ஃபார்மர்ஸ் அதை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதான் வந்து இந்த லெக்சரில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெக்சர் 10 and 11 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, 10ல் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னது 0.5ல் 2 மார்க்கில் 4 மார்க்ஸில் கேட்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, இதோட இந்த லெக்சர் முடிஞ்சுது. சரிங்களா, உங்களுக்கு இந்த லெக்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தது இன்னும் நாளைக்குள்ளே என்னது இருக்கிற ரிமைனிங் லெக்சர்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, நாளைக்கு ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே மிட் செமஸ்டருக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைவ் செஷன் பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ.